Hi friends, welcome to UTM. UTM ல இருந்து நான் உங்கள் வெங்கட். இன்னைக்கு கிளாஸ்ல நம்ம பார்க்க போறது முதுமொழி காஞ்சி பத்தி தான். இது வந்து பாத்தீங்க அப்படின்னா 17 கீழ்கணக்கு நூல்கள் வரக்கூடிய அறநூல்கள். டிஎன்பிஎஸ்சி சிலபஸ்ல கொடுத்திருக்கக்கூடிய அறநூல்கள் பகுதியில தான் இந்த முதுமொழி காஞ்சி வருது. அதை பத்தி தான் இன்னைக்கு கிளாஸ்ல நம்ம டீடைல்டா பார்க்க போறோம். ஸோ கிளாஸை வந்து ஸ்கிப் பண்ணாம கடைசி வரைக்கும் பாருங்க. இதில் நம்ம பார்க்க போறது நூல் பற்றிய குறிப்பு, ஆசிரியர் குறிப்பு, அந்த அதிகாரங்கள்ல நமக்கு கொடுத்திருக்கக்கூடிய சிறந்த 10 முதல் அதிகாரமான சிறந்த 10 அதற்கான பொருள் விளக்கம் இது எல்லாமே நம்ம பார்க்க போறோம். அதுபோக வந்து பாத்தீங்கன்னா டிஎன்பிஎஸ்ல என்ன மாதிரி கேள்விகள் இந்த டாபிக்ல இருந்து கேட்கறாங்க அப்படின்ற ஃபுல் டீடைல்ஸ் இந்த வீடியோல நம்ம பார்க்க போறோம். ஸோ ஸ்கிப் பண்ணாம கடைசி வரைக்கும் வீடியோவை பாருங்க. இந்த முதுமொழி காஞ்சி வந்து பாத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு பள்ளிப்பாட புத்தகம் 7ஆம் வகுப்பு பருவம் 1 இயல் 2ல பழைய புக்ல வருது. பொது புக்கு கிடையாது. பழைய புத்தகத்துலதான் வந்து உங்களுக்கு முதுமொழி காஞ்சி வரும். புது புக்ல கிடையாது. ஓகேங்களா? ஆனா நமக்கு சிலபஸ்ல கொடுத்துருக்காங்க. நம்ம சிலபஸ் வைஸ் தான் நம்ம போறோம். ஓகேங்களா? ஸோ புக் வைஸ் வந்து 6th 7th 8th அந்த மாதிரி நம்ம இயல் வைஸ் எல்லாம் போகல. சிலபஸ்ல என்ன கொடுத்துருக்காங்களோ அதை பேஸ் பண்ணி அதுக்குண்டான முழு தகவல்களையும் திரட்டி தான் நம்ம உங்களுக்கு ஒவ்வொரு டாப்பிக்கா நம்ம க்ளோஸ் பண்ணிட்டு வந்துட்டு இருக்கோம். ஓகேங்களா? ஸோ இந்த டாபிக் வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு பழைய புக்ல இருக்கு. 7th ஸ்டாண்டர்ட் டேர்ம் 1 இயல் 2ல. ஓகேங்களா? முதுமொழி காஞ்சியின் ஆசிரியர் யாரு அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா மதுரை கூடலூர் கிழார். ஓகேங்களா? மதுரை கூடலூர் கிழார். கிழார் அப்படிங்கும் போது நமக்கு கிழார், அதாவது கிழார் அப்படிங்கும் போது யாரு? வயதானவர்கள், கிழவர்கள் நம்ம சொல்றோம் இல்லைங்களா? அவங்க என்ன சொல்லுவாங்க? நமக்கு முதுமையானவர்கள் நமக்கு அறிவுரைகளை தான் சொல்லுவாங்க. ஓகேங்களா? அறிவுரை, அறவுரை எல்லாமே சொல்றதுதான் வயதானவங்களுடைய வேலை, அதாவது கிழவர்களின் வேலை. ஓகேங்களா? ஸோ அப்படி ஞாபகம் வச்சுக்கோங்க. முதுமொழி காஞ்சியின் ஆசிரியர் மதுரை கூடலூர் கிழார். அவரின் ஊர் பெயர் என்னன்னு பாத்தீங்க அப்படின்னா கூடலூர். ஓகேங்களா? அவருடைய பெயர், ஆசிரியருடைய பெயர்லயே வந்து பாத்தீங்கன்னா அவருடைய ஊர் பெயரும் இணைந்தே வருது. ஓகேங்களா? மதுரை கூடலூர் கிழார் அப்படின்ட்டு. அவர் வாழ்ந்த காலம் அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா அவர் வந்து சங்க காலத்துக்கு பின் தான் வாழ்ந்திருக்காரு. இதை ரொம்ப இம்பார்ட்டண்டா நோட் பண்ணிக்கிங்க. ஓகேங்களா? ஸோ இதுல ஒரு சின்ன கன்ஃபியூஷன் இருக்கு. அதை நான் வந்து உங்களுக்கு பின்னாடி நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்றேன். ஓகேங்களா? ஸோ அவர் வாழ்ந்த காலம் அப்படின்றது சங்க காலத்துக்கு பின் கிபி 5ஆம் நூற்றாண்டில் அவர் வாழ்ந்தார். ஓகேங்களா? சிறப்பு பெயர்கள், முதுமொழி காஞ்சியின் சிறப்பு பெயர்கள் என்னன்னு பாத்தீங்கன்னா அறவுரை கோவை. ஓகேங்களா? அறவுரை கோவைன்னு வச்சுக்கலாம், அறிவுரை கோவைன்னு வச்சுக்கலாம். ஓகேங்களா? அதே மாதிரி ஆத்திச்சூடியின் முன்னோடி. இந்த அறவுரை கோவை சிறப்பு பெயர் அறவுரை கோவை அப்படின்றத ரொம்ப இம்பார்ட்டண்டா நோட் பண்ணி வச்சுக்கோங்க. ஓகேங்களா? தூக்கத்தில் எழுப்பி கேட்டாலும் நீங்க முதுமொழி காஞ்சியோட சிறப்பு பெயர் என்ன, வேறு பெயர் என்னன்னு கேட்டாங்க அப்படின்னா அறவுரை கோவை அப்படின்ட்டு சொல்லணும். ஓகேங்களா? அந்த அளவுக்கு இந்த வார்த்தையை வந்து இந்த சிறப்பு பெயரை வந்து ஞாபகம் வச்சுக்கோங்க. ஏன்னா டிஎன்பிஎஸ்சியில் ரிப்பீட்டடா வந்து இந்த பேரை வச்சே வந்து நிறைய கொஷின்ஸ் இருந்துகிட்டே இருக்கு. ஓகேங்களா? ரிப்பீட்டடா இந்த கொஷின்ஸ் இருந்துகிட்டே இருக்கு. முதுமொழி காஞ்சி அப்படின்ற வார்த்தை எந்த அளவுக்கு வந்து குறிப்பிடுறாங்களோ அதை விட அதிகமாகவே வந்து பாத்தீங்கன்னா அறவுரை கோவை அப்படின்ற வார்த்தை வந்து சிறப்பு பெயரை வந்து பாத்தீங்கன்னா ஜாஸ்தி கொஸ்டின்ல மென்ஷன் பண்றாங்க. அப்ப நம்ம இதை தெரியாம இருக்கக்கூடாது. முதுமொழி காஞ்சியின் சிறப்பு வேறு பெயர் என்ன அப்படிங்கும்போது நம்ம அறவுரை கோவை அப்படின்றது தெரியாம நம்ம இருக்கக்கூடாது. இதுல வந்து பாத்தீங்கன்னா முதுமொழி காஞ்சியில மொத்தம் 100 பாடல்கள் இருக்கு. ஓகேங்களா? இது 100 பாடல்கள்னு சொல்றத விட 100 அடிகள்னே சொல்லலாம். ஏன்னா ஒரு பாடல் அப்படின்றது ஒரு அடிதான். ஒரு பாடலுக்கு ஒரு அடி அந்த கணக்குல தான் போகும். மொத்தம் 100 பாடல்கள். இந்த 100 பாடல்கள் எப்படி பிரிச்சிருப்பாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா 10 அதிகாரமாகவும் ஒவ்வொரு அதிகாரத்துக்கும் 10 பாடல்களாகவும் பிரிச்சிருப்பாங்க. ஓகேங்களா? மொத்தம் 100 பாடல்கள். இதையும் ஞாபகம் வச்சுங்க. இதையும் வந்து கொஸ்டின் நம்ம கொடுக்குற எல்லா பாயிண்ட்ஸுமே உங்களுக்கு டிஎன்பிஎஸ்சி கேள்வியா கேட்டது தான், கேட்க போறது தான். ஸோ அந்த மாதிரி இம்பார்ட்டண்ட்டான இதுதான் வந்து உங்களுக்கு நான் இங்க எடுத்துட்டு வந்திருக்கேன். இந்த முதுமொழி காஞ்சியின் பாவகை என்னன்னு பாத்தீங்க அப்படின்னா குறள் வெண்பா இனத்தை சேர்ந்ததுதான் இந்த முதுமொழி காஞ்சி வரக்கூடிய பாடல்கள் அனைத்துமே. ஓகேங்களா? ஸோ இதுல வந்து பாத்தீங்கன்னா குறள் வெண் செந்துரை அப்படின்ற பாவகை தான் வந்து பாத்தீங்கன்னா இந்த பாடல்கள் அமைந்திருக்கு. இந்த குறள் வெண் செந்துரை அப்படின்றது ஒவ்வொரு செய்யுளிலும் முதல் பாடலா வரக்கூடிய ஈரடி தான் வந்து பாத்தீங்கன்னா ஈரடி பாடல் தான் வந்து பாத்தீங்கன்னா குறள் வெண் செந்துரை. அதற்கப்புறம் வரக்கூடிய 9 செய்யுளுமே வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஓரடியில தான் அமைஞ்சிருக்கும். அந்த ஓரடியில் அமைஞ்சிருந்த அனைத்து பாடல்களுமே வந்து பாத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு குறள் தாளிசை பாவகையில அமைஞ்சிருக்கும். ஓகேங்களா? இது இரண்டுமே வந்து பாத்தீங்கன்னா குறள் வெண்பா இனத்தில் சேர்ந்தது தான். நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. இதையும்
அதிகாரங்கள் நான் முன்னாடி சொன்ன மாதிரி தான் 10 அதிகாரங்கள் இருக்கு. 100 பாடல்களையும் வந்து பாத்தீங்கன்னா 10 அதிகாரமா பிரிச்சிருக்காங்க. ஒவ்வொரு அதிகாரத்திற்கும் 10 பாடல்கள் இருக்கு. இதையும் டிஎன்பிஎஸ்ல கேள்வியா கேட்டிருக்காங்க. இந்த நூலின் பயன் என்ன அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா, கற்போரின் குற்றங்களை நீக்கி அறம் பொருள் இன்பங்களை அடைவதற்கான வழிமுறைகளை வந்து பாத்தீங்கன்னா அறவுரையாக நமக்கு அறிவுரை சொல்ற மாதிரி. பெரியவங்க நம்ம கிட்ட வந்து நம்ம ஏதோ தப்பு பண்றோம், இல்ல வாழ்க்கையில நம்ம எந்த திசையை நோக்கி நம்ம போறோம் அப்படின்னு தெரியாத மாதிரி ஒரு தவறுகள் செஞ்சுட்டு இருக்கோம் அப்படின்னா பெரியவங்க என்ன பண்ணுவாங்க, நமக்கு உட்கார வச்சு புத்திமதி சொல்லுவாங்க, அறிவுரை சொல்லுவாங்க, இப்படிதான்டா நீ போகணும் அப்படின்ட்டு. அந்த மாதிரி புத்தி நமக்கு உலக மக்கள் அனைவருக்கும் புத்தி புகட்டும் வகையில் தான் வந்து பாத்தீங்கன்னா இந்த 100 பாடல்களுமே அமைஞ்சிருக்கும். ஓகேங்களா? அதை தான் வந்து பாத்தீங்கன்னா மொத்தம் இந்த 100 பாடல்களுமே அறிவுரை பாடல்களாக தான் இருக்கும். நம்மளை நல்வழிப்படுத்துறதுக்கு, நம்மளை அறிவுரை கூறி நல்வழிப்படுத்துறதுக்கு உண்டான பாடல்களாக தான் இந்த 100 பாடல்களுமே அமைஞ்சிருக்கும். அதுதான் இந்த நூலின் பயனும் கூட. கற்போரின் குற்றங்களை நீக்கி அறம் பொருள் இன்பங்களை அடைவதற்கான வழிமுறைகளை அறிவுரைகளாக கூறி நல்வழிப்படுத்துவது தான் இந்த நூலின் பயன். இந்த நூலோட சிறப்பு வந்து பாத்தீங்க அப்படின்னா, முதுமொழி காஞ்சியின் பாடல்கள், அந்த 100 பாடல்களையுமே வந்து பாத்தீங்கன்னா நச்சினார்க்கினியர் முதலிய நல்லுரை ஆசிரியர்கள் மேற்கோள்களாக அவர்களுடைய பாடல்களில் மேற்கோள்களாக கையாண்டுள்ளார்கள். எந்த பாடல்களை? முதுமொழி காஞ்சியின் பாடல்களில். இதுல 10 அதிகாரம் இருக்குன்னு சொன்னோம் இல்லைங்களா? முதுமொழி காஞ்சியில 100 பாடல்களை வந்து பாத்தீங்கன்னா 10 அதிகாரமா பிரிச்சிருக்காங்கன்னு சொல்லியிருந்தேன். அந்த 10 அதிகாரங்கள் என்னென்னு பாத்தீங்க அப்படின்னா, சிறந்த 10, அறிவு 10, பழியா 10, துவ்வா 10, அள்ள 10, இல்லை 10, பொய் 10, எளிய 10, நல்கூர்ந்த 10, தண்டா 10. ஓகேங்களா? இப்படி 10 அதிகாரமா பிரிச்சிருக்காங்க. ஒவ்வொரு அதிகாரத்திற்கும் 10 பாடல்கள். நம்ம இன்னைக்கு பார்க்க போறது சிறந்த 10 மட்டும்தான். ஓகேங்களா? மற்ற 9, 10ஐயும் நம்ம பார்க்க போறதில்ல. இன்னைக்கு நம்ம பார்க்க போறது சிறந்த 10 மட்டும்தான். இதுதான் உங்களுக்கு ஸ்கூல் புக்ல கொடுத்துருக்கக்கூடியது. இது மட்டும்தான், இந்த சிறந்த 10 அதிகாரம் மட்டும்தான் உங்களுக்கு கொடுத்துருக்காங்க. ஓகேங்களா? சிறந்த 10 அப்படின்னா என்னன்னா, ஒவ்வொரு அடியிலும் ஒவ்வொரு சிறந்த பொருளை கூறி அதை விட சிறந்த இன்னொரு பொருளை கூறி விளக்குவதுதான் இந்த சிறந்த 10 அதிகாரத்துடைய சிறப்பு. ஓகேங்களா? ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் சொல்லணும் அப்படின்னா, கல்வி சிறந்ததா இல்லையா? எல்லாருமே ஆமான்னு சொல்லுவோம். கல்வி சிறந்தது தான். ஓகேங்களா? கற்றல் சிறந்தது. ஒழுக்கம் சிறந்தது. கல்வியை விட ஒழுக்கம் சிறந்தது. ஓகேங்களா? ஒழுக்கம் இல்லாத கல்வியினால எந்த ஒரு பயனுமே இல்லை. நல்லா படிச்சிருக்கான், ஆனா அவன்கிட்ட ஒழுக்கம் இல்லை அப்படின்னா அவன் கற்றதுனால் என்ன பயன் இருக்கு? ஒரு பயனும் கிடையாது. அப்ப கற்றல் சிறப்பு தான், ஆனா கற்றலை விட சிறப்பானது ஒழுக்கம். ஓகேங்களா? அப்ப சிறந்தத ஒரு விஷயத்த சொல்லி அதை விட சிறந்த ஒன்றை வந்து சொல்லக்கூடியது தான் இந்த சிறந்த 10. ஓகேங்களா? முதுமொழி காஞ்சி அப்படின்ற பெயர் வர காரணம் என்ன? அதுதான் இங்க நம்ம பார்க்க போறோம். முதுமொழி காஞ்சியின் பெயர் காரணம் வந்து பாத்தீங்க அப்படின்னா, முதுமொழி காஞ்சி, இதுல இந்த காஞ்சி அப்படின்றது இல்லைங்களா? இந்த காஞ்சி அப்படின்றது தொல்காப்பியம் காட்டும் காஞ்சி திணையில் வரக்கூடிய ஒரு துறை தான் வந்து பாத்தீங்கன்னா இந்த காஞ்சின்ற வார்த்தைக்கு உண்டான பொருள். ஓகேங்களா? காஞ்சி என்பது காஞ்சி திணையில் தொல்காப்பியம் காட்டும் ஒரு துறை. ஓகேங்களா? காஞ்சி திணை வந்து எதை பத்தி உணர்த்துதுன்னு பாத்தீங்க அப்படின்னா, நிலையாமையை பற்றி உணர்த்தும் நூல் தான் வந்து காஞ்சி திணை நூல். ஓகேங்களா? நிலையாமையை உணர்த்தும் உலகியல் அனுபவம் பற்றி கூறும் நூல். ஏன் வந்து நமக்கு வந்து பெரியவங்கெல்லாம் வந்து உபதேசம் பண்றாங்க, ஏன் அறிவுரை சொல்றாங்க? அவங்களுக்கு அனுபவம் ஜாஸ்தி, அவங்க வாழ்ந்த காலம் அப்படின்றது ஜாஸ்தி. நம்ம ஒரு 20 வயசு பையன் 70 வயசு ஆள் வந்து 70 வயசு முதியோர் வந்து பாத்தீங்க அப்படின்னா அவருக்கு அறிவுரை சொல்றாரு அப்படின்னா அவருடைய வாழ்ந்த காலங்கள் அப்படிங்கிறது 70 வயது. இதில் அவர் வந்து பார்த்த விஷயங்கள் நிறையா இருக்கும், அவர் பட்ட அனுபவங்கள் இருக்கும், நிறைகுறைகள் எல்லாமே அவர் பார்த்திருப்பார். அப்ப அந்த 70 வயது முதியவர் வந்து நமக்கு ஒரு அறிவுரை சொல்றாருன்னா 70 வருடங்களாக அவர் என்னென்ன வாழ்க்கையில வந்து கத்துக்கிட்டாரோ, என்னென்ன அனுபவங்களை அவர் இந்த வாழ்க்கையிலிருந்து பெற்றாரோ அதை தான் வந்து பாத்தீங்கன்னா அறிவுரையா ஒரு 20 வயது பையனுக்கு சொல்லுவாங்க. ஓகேங்களா? அந்த அவருடைய உலகியல் அனுபவம் தான் இந்த 20 வயது பையனுக்கு அறிவுரையா கொடுப்பாங்க. ஓகேங்களா? சோ நிலையாமையை உணர்த்தும் உலகியல் அனுபவம் கூறும் நூல் தான் காஞ்சி திணை. ஓகேங்களா? முதுமொழினா என்ன? மூத்தோர் சொல், முதியவர்களின் சொல்.
அதுதான் மூத்தோர் சொல் நம்ம சொல்றோம். காஞ்சி அப்படின்றதுக்கு எப்படி நம்ம வந்து காஞ்சி திணையில் தொல்காப்பியம் காட்டும் ஒரு துறை அப்படின்னு நம்ம சொல்றோமோ, அதே மாதிரி காஞ்சி அப்படின்றது மகளிர் இடையில் அணியக்கூடிய, மகளிர் இடையில் அணியக்கூடிய ஒரு வகை அணிகல கோவையையும் வந்து பாத்தீங்கன்னா இந்த காஞ்சின்ற சொல் வந்து குறிக்கும். ஓகேங்களா, காஞ்சின்றது மகளிர் இடையில் அணியும் ஒரு வகை அணிகல கோவையையும் குறிக்கக்கூடிய சொல் தான் இந்த காஞ்சின்ற சொல். ஓகேங்களா, அப்ப மூத்தோர் சொல்லும் அறிவுரைகள் பலவற்றை கோர்த்த கோவை. ஓகேங்களா, மூத்தோர் சொல்லக்கூடிய அறிவுரைகள் பல அறிவுரைகள் சொல்றாங்க. அப்ப அந்த அறிவுரைகள் எல்லாம் கோர்த்து ஒரு தொகுப்பா கொடுக்கப்பட்டது தான் இந்த முதுமொழி காஞ்சி. ஓகேங்களா, பலவற்றை கோர்த்த கோவை, ஒரு அணிகலன் மாதிரி. அதனாலதான் வந்து பாத்தீங்கன்னா அறவுரை கோவை அப்படின்னு சொல்றோம். மூத்தோர் சொல்லும் அறவுரைகளின் கோவை தான் வந்து அறவுரை கோவை இல்ல முதுமொழி காஞ்சி. ஓகேங்களா, இதுதான் முதுமொழி காஞ்சியின் பெயர் காரணம். இந்த பாயிண்ட்ஸை வந்து ரொம்ப கீ பாயிண்ட். ஓகேங்களா, ஸோ இதை வந்து நல்லா ஞாபகம் வச்சுங்க. அதுவும் வந்து பார்த்தீங்கன்னா இது ஒரு கொஸ்டினாவே டிஎன்பிஎஸ்சில கேட்டிருக்காங்க. இந்த முதுமொழி காஞ்சி அப்படின்னு சொல்லிட்டு பொருத்துகளை நாலடியார் நம்ம என்ன சொல்லுவோம், வேளாண் வேதம் அப்படின்னு சொல்லுவோம் இல்லைங்களா, அந்த மாதிரி பொருத்துகளை முதுமொழி காஞ்சி அப்படின்னு போட்டு ஆப்போசிட்ல நிலையாமைன்னு கொடுத்தே ஒரு கேள்வி உங்களுக்கு இருக்கு. ஓகேங்களா, அப்ப நம்ம என்ன தெரிஞ்சுக்கணும், அந்த காஞ்சி திணை உணர்த்துவது என்ன, காஞ்சி திணை பொதுவாக உணர்த்துவது நிலையாமையை உணர்த்தக்கூடிய நூல் தான் வந்து பாத்தீங்கன்னா காஞ்சி திணை நூல். ஓகேங்களா, அப்ப அந்த பெயர் தாங்கி வந்த முதுமொழி காஞ்சி எதை உணர்த்துது, நிலையாமையை உணர்த்துது. ஸோ இத நிலையாமையை உணர்த்தும் நூல் அப்படின்னா முதுமொழி காஞ்சி அப்படின்றத ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸோ இது வழக்கம் போலதான் 14 கீழ் முதுமொழி காஞ்சின்றது 14 கீழ்கணக்கு நூல்களில் ஒன்றான அறநூலை சார்ந்தது தான் முதுமொழி காஞ்சி. முன்னாடி நான் சொன்ன மாதிரி தான் எல்லா அதிகாரத்திலையும் பார்த்தீங்க அப்படின்னா ஒவ்வொரு அதிகாரத்திலுமே வந்து பார்த்தீங்கன்னா முதல் செய்யுள் மட்டும் வந்து பார்த்தீங்கன்னா ஆர்கழி உலகத்து மக்கட்கெல்லாம் அப்படின்னு தான் ஆரம்பிக்கும். ஒவ்வொரு செய்யுள்லையும் முதல் பாடல் ஆர்கழி உலகத்து மக்கட்கெல்லாம் அப்படின்னு ஆரம்பிச்சுட்டு தான் வந்து அடுத்த அடியே போகும். ஓகேங்களா, இதுல முதல் செய்யுள் மட்டும் 2 அடி வரும். முதல் செய்யுள் மட்டும் 2 அடி, மற்ற 9 செய்யுளும் வந்து பாத்தீங்கன்னா 1 அடி. ஓகேங்களா, அதுல ஆர்கழி உலகத்து மக்கட்கெல்லாம் அப்படின்றதுதான் அதாவது ஒவ்வொரு அதிகாரத்தோட முதல் செயல்ல இருக்கக்கூடிய முதல் அடி இந்த வரிகள் தான். ஓகேங்களா, என்று தொடங்கி ஈரடியாலான குறள்வெண் செந்துரை யாப்பில் முதல் செயல் அமைஞ்சிருக்கும். ஓகேங்களா, பேலன்ஸ் 9 செயலுமே வந்து பாத்தீங்கன்னா ஓரடியாலான குறள் தாளிசையால் ஆனவை. ஆனா நம்ம வந்து எப்படி அதை படிக்கணும், ஒவ்வொரு செய்யுளையுமே ஆர்கழி உலகத்து மக்கட்கெல்லாம் அப்படின்ற அந்த அந்த பொருளை எடுத்துக்கிட்டு தான் 2வது அடியே நம்ம படிக்கணும். அதாவது 2வது செய்யுள்ல இருந்து 10வது செய்யுள் வரைக்கும் இருக்கக்கூடிய அந்த அடிகளை எதனோடு பொருத்தி நம்ம படிக்கணும், ஆர்கழி உலகத்து மக்கட்கெல்லாம் அப்படின்றத படிச்சுட்டு தான் மற்ற அடிகளை நம்ம படிக்கணும். ஏன்னா அந்த பாடல் வந்து அப்படிதான் அமையப்பட்டு. ஓகேங்களா, ஒவ்வொரு அறிவுரையும் இந்த உலகத்தில் உள்ள வாழ்கின்ற அனைத்து மக்களுக்குமே வந்து அறிவுரை சொல்ற மாதிரி தான் ஒவ்வொரு அடியுமே இருக்கும். ஓகேங்களா, ஒவ்வொரு பாடலும் இந்த உலகத்தில் வாழ்கின்ற அனைத்து மனிதர்களுக்கும் அறிவுரை சொல்லும்படியாக தான் இருக்கும். அதனால நம்ம முதல் செயலுக்கு மட்டும் இல்ல, அனைத்து செயலுக்குமே அந்த 10 செயல் இருக்குன்னா அந்த 10 செயலுக்குமே அந்த ஆர்கழி உலகத்து மக்கட்கெல்லாம் அப்படின்ற பொருள் எடுத்துக்கிட்டு தான் அடுத்தடுத்தது நம்ம படிக்கணும். ஓகேங்களா, நான் முன்னாடியே சொன்னேன் இல்லைங்களா, ஒரு விஷயத்த வந்து நான் பின்னாடி உங்களுக்கு சொல்றேன் அப்படின்ட்டு. முக்கிய குறிப்பாருங்க, இந்நூல் ஆசிரியர் வந்து பாத்தீங்கன்னா சங்க காலத்திற்கு பிற்பட்டவர். இதுனா உங்களுக்கு நூலாசிரியரின் காலம் அப்படிங்கும் போதே நான் உங்களுக்கு சொல்லியிருந்தேன். ஓகேங்களா, சங்க காலத்திற்கு பிற்பட்டவர் தான் மதுரை கூடலூர் கிழார். ஓகேங்களா, இதே மாதிரி வந்து பாத்தீங்கன்னா ஐங்குறு நூலை தொகுத்தவர் சங்ககால புலவர் புலத்துறை முற்றிய கூடலூர் கிழார். ஓகேங்களா, ஜென்ரலா வந்து பாத்தீங்கன்னா நிறைய பேர் வந்து அந்த தவறு வந்து செய்யறாங்க. ஓகேங்களா, ஐங்குறு நூலை தொகுத்தவரும் இதே மதுரை கூடலூர் கிழார் அப்படின்ற அந்த கன்ஃபியூஷன்ல இருக்காங்க. ஸோ அதனாலதான் அது முக்கிய குறிப்பா உங்களுக்கு ஒரு இன்டிமேட் பண்ணணும். ஓகேங்களா, இது வந்து எக்ஸாம்ல கொஸ்டின் கேட்கறாங்க இல்லை அப்படின்றதுலாம் இல்லை, இந்த நூலை பற்றிய புரிதல் நமக்கு இருக்கணும். ஓகேங்களா, ஒரு விஷயத்த நம்ம படிக்கிறோம் அப்படின்னா அதை நல்லா புரிஞ்சு தெளிஞ்சு படிக்கணும். ஒரு தப்போட வந்து பிழையோட நம்ம படிச்சு நம்ம மனசுல வச்சுக்க கூடாது அப்படின்றதுனாலதான்
இது உங்களுக்கு ஒரு இம்பார்ட்டன்ட் இன்ஃபர்மேஷனா உங்களுக்கு நான் சொல்றேன். ஓகேங்களா? ஐங்குறு நூலை தொகுத்தவர் சங்க காலத்தில் வாழ்ந்த புலவர். ஆனா மதுரை கூடலூர் கிழார் வந்து பாத்தீங்கன்னா சங்க காலத்திற்கு பிற்பட்டவர். இவர் இயற்றியதுதான் முதுமொழி காஞ்சி. ஓகேங்களா? இவருக்கும் மதுரை கூடலூர் கிழாருக்கும் ஐங்குறு நூலை தொகுத்த சங்ககால புலவருக்கும் வந்து ஒரு இதுவும் கிடையாது, ரிலேஷனும் கிடையாது. ஓகேங்களா? ஐங்குறு நூலை தொகுத்தவர் முதுமொழி காஞ்சியின் ஆசிரியர் கிடையாது. ஓகேங்களா? அவர் வேற. புலத்துறை முற்றிய கூடலூர் கிழார் தான் ஐங்குறு நூலை தொகுத்தவர். எனவே இருவரும் வெவ்வேறானவர் என்பதை ஊவே சாமிநாத ஐயர் சொல்லியிருக்கார். ஓகேங்களா? ஸோ இதை வந்து நோட் பண்ணி வச்சுக்கோங்க, தெரிஞ்சுக்குங்க. ஓகேங்களா? ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா 7ஆம் வகுப்பு பருவம் 1 7-2 வரக்கூடிய செயல் பகுதி தான் சிறந்த 10. இதுதான் முதல் அதிகாரம். ஃபர்ஸ்ட் அதிகாரமே சிறந்த 10 தான். சிறந்ததென கூறப்படும் 10 பொருளை தன்னகத்தே கொண்டிருப்பது சிறந்த 10. நான் எப்படி சொன்னேன், கல்வி சிறந்தது தான், கல்வியை விட ஒழுக்கம் சிறந்தது. அந்த மாதிரி ஒன்று சிறந்தது தான், அதை விட சிறந்தது இன்னொன்று அப்படின்ற அந்த பொருள்பட தான் இந்த 10 பாடல்களுமே உங்களுக்கு இருக்கும். ஓகேங்களா? முதல் பாடல் பாருங்க. ஆர்கழி உலகத்து மக்கட்கெல்லாம் ஓதலில் சிறந்தன்று ஒழுக்கமுடைமை. இந்த சிறந்தன்று அப்படின்னா என்னன்னு பாத்தீங்க அப்படின்னா சிறந்தது. ஓகேங்களா? சிறந்தன்று அப்படின்னா சிறந்தது, இதை விட அது சிறந்தது. ஓகேங்களா? ஓதலில் சிறந்தன்று ஒழுக்கமுடைமை. கடல் சூழ்ந்த இவ்வுலகத்தில் ஆர்கழி உலகத்து மக்கட்கெல்லாம். ஆர்கழி அப்படின்னா என்ன? ஆர்கழி அப்படின்னா நிறைந்த ஓசையுடைய கடல், நிறைந்த ஓசையுடைய கடல். ஓகேங்களா? கடல் சூழ்ந்த இவ்வுலகத்தில் உள்ள மக்களுக்கெல்லாம் கல்வியை காட்டிலும் ஓதலில் அப்படின்னா கல்வியை காட்டிலும் நல்லொழுக்கம் இருக்கிறது தான் வந்து பாத்தீங்கன்னா சிறந்தது. கற்றலை காட்டிலும் சிறந்தது எது? கல்வியை காட்டிலும் சிறந்தது எது? நல்லொழுக்கத்தோட வந்து இருக்கிறது தான் சிறந்தது. ஓகேங்களா? அடுத்தது பாருங்க. காதலில் சிறந்தன்று கண்ணஞ்சப்படுதல். காதல் அப்படின்னா நம்ம எப்படி பொருள் கொள்ளலாம்? காதல் அப்படின்னா அன்பு, விருப்பம் அப்படின்ற மாதிரி நம்ம பொருள் எடுத்துக்கலாம். ஓகேங்களா? ஸோ காதலில் சிறந்தன்று கண்ணஞ்சப்படுதல் அப்படின்னா ஒருவரிடம் வந்து அன்பை காட்டிலும், ஓகேங்களா, அன்பை காட்டிலும் தமது உயரிய பண்பை, ஓகேங்களா, நம்ம கிட்ட இருக்கிற உயரிய பண்பை மதிச்சு வந்து அவங்க நம்ம மேல மதிக்கிற வகையில நம்ம நடந்துக்கிறது தான் வந்து சிறந்தது. ஒருவரிடம் அன்பை காட்டிலும் பிறர் வந்து நம்ம மேல வந்து அன்பை செலுத்துவது காட்டிலும் அவர்கள் வந்து நம்ம மேல மரியாதை வர மாதிரி, நம்ம மேல அவங்களுக்கு மரியாதை வர மாதிரி நம்ம நடந்துக்கிறது தான் சிறந்தது. ஓகேங்களா? அடுத்தது பாருங்க. மேதைகள் சிறந்தன்று கற்றது மறவாமை. மேதைகள் சிறந்தன்று கற்றது மறவாமை. மேதைகள் அப்படின்னா என்ன? அறிவு நுட்பத்தோடு விளங்குவது, அறிவு நுட்பத்தோடு விளங்குவது. சோ கல்வியில் பெரிய மேதையாய் வல்லமை பெற்று இருப்பதை காட்டிலும் கற்ற வரைக்கும் நம்ம இது வரைக்கும் என்ன நம்ம கத்துக்கிட்டோமோ அதை வந்து மறக்காம அதன்படி வாழ்தல் வந்து சிறந்தது. ஓகேங்களா? ஸோ அறிவு நுட்பத்தோடு இன்னும் அப்படின்ற மாதிரி இல்லாம நம்ம என்ன இது வரைக்கும் கத்துக்கிட்டோமோ அதை வச்சுக்கிட்டு வந்து அதன்படி, ஓகேங்களா, நம்ம கத்துக்கிட்ட விஷயம்ன்றது நல்லது, நல்ல வாழ்க்கை நெறியை நமக்கு அருளக்கூடிய விஷயங்களை தான் நம்ம கத்துக்கிட்டு இருக்கோம். ஓகேங்களா? ஸோ அதை மறக்காம அந்த வாழ்க்கை நெறிப்படி வந்து வாழுங்க. ஓகேங்களா? ஸோ அடுத்தடுத்து கத்துக்கிறது சிறந்தது தான், அதை விட சிறந்தது நீ என்ன கத்துக்கிட்டையோ அதன்படி வாழ்க்கை நடத்துவதுன்றது சிறந்தது. அடுத்தது பாருங்க. வன்மையில் சிறந்தன்று வாய்மை உடைமை. வன்மையில் அப்படின்னா ஈகை, கொடை. ஓகேங்களா? வளமான செல்வம் உடைமையை விட உண்மையான முறை தவறாத வாழ்வு சிறந்தது. ஓகேங்களா? வன்மையில் சிறந்தன்று வாய்மை உடைமை. ஸோ நம்ம கிட்ட வளமான செல்வம் இருக்கு, ஜாஸ்தி காசு இருக்கு அப்படின்றத விட எது சிறந்தது? முறை தவறாத வாழ்வு. ஓகேங்களா? முறை தவறாத வாழ்வு அப்படின்னா ஸோ எந்த ஒரு ஒழுக்கம் தவறிய
ஓகேங்களா. அறநெறிகளை தவறிய வாழ்வு வாழக்கூடாது. ஓகேங்களா. சோ அப்ப முறை தவறாத வாழ்வு உடைமை சிறந்தது. அடுத்து பாருங்க, இளமையில் சிறந்தன்று மெய்ப்பினியின்மை. இளமை சிறந்ததுதான், இளமையோடு இருப்பது சிறந்ததுதான். அதை விட எது சிறந்தது? மெய்ப்பினியின்மை, உடல் நோய் இல்லாமல். ஓகேங்களா. நோயற்ற வாழ்வே குறைவற்ற செல்வம். ஓகேங்களா. அந்த மாதிரி இளமை சிறந்தது தான், அதை விட சிறந்தது நோய் இல்லாத வாழ்வு தான் சிறந்தது. மெய்ப்பினி அப்படின்னா உடல் நோய், மெய் அப்படின்னா உடல், பிணினா நோய். ஓகேங்களா. உடல் நோய் இல்லாமல் இருப்பது தான் இளமையா இருப்பதை காட்டிலும் சிறந்தது. நீங்க கொஞ்சம் கொஞ்சம் வயதானவர்களாக கூட இருக்கலாம், இளமை இல்லை ஆனா வந்து கொஞ்சம் வயதானவர்களாக கூட இருக்கலாம். அதுக்காக என் இளமை போயிடுச்சுன்னு நீங்க வருத்தப்படணுன்றது இல்லை. நோய் இல்லாம இருக்கேன் அப்படின்றது நம்ம சந்தோஷப்பட வேண்டிய விஷயம். ஓகேங்களா. இளமையில் சிறந்தன்று மெய்ப்பினியின்மை. அடுத்து பாருங்க, நலனுடைமையின் நாணு சிறந்தன்று. நலனுடைமையின் நாணு சிறந்தன்று. நாணம் அப்படின்னா என்ன? நாணம் அப்படின்னா செய்யக்கூடாததனை செய்ய அச்சப்படுதல். ஒரு தப்பான காரியத்தை நம்ம செய்யறோம் அப்படின்னா அதுக்காக அச்சப்படணும். துணிஞ்சு வந்து யாரா நம்மளை கேட்க போறோம் அப்படின்ட்டு செய்யறது கிடையாது. தப்பான ஒரு சமூகத்துல நம்மளை பார்த்து என்ன சொல்றது, ஒரு தவறான காரியத்தை செய்யறோம், ஒரு நல்ல ஒழுக்கத்தை தவறிய ஒரு காரியத்தை நம்ம செய்யறோம் அப்படின்னா அந்த காரியத்தை செய்யறதுக்கு அச்சப்படணும், நாணப்படணும். என்கிட்ட பணம் இருக்குது, என்கிட்ட வசதி இருக்கு, யாரா என்ன கேட்பா அப்படின்ட்டு செய்யக்கூடாது. ஓகேங்களா. எல்லா செல்வ நலன்களை காட்டிலும் நாணமும் மானமும் உடைய வாழ்க்கை சிறந்தது. ஓகேங்களா. சோ என்கிட்ட பணம் இருந்தாலும் சரி, ஓகேங்களா, என்கிட்ட எல்லா செல்வ நலன்கள் இருந்தாலும் சரி, என்னுடைய வாழ்க்கையை நான் எப்படி வாழணும்? பணம் இருக்குது அப்படின்ட்டு மானங்கிட்டு வாழக்கூடாது. ஓகேங்களா. நாணமும் மானமும் உடைய வாழ்க்கை தான் நீங்க வச்சிருக்கிற செல்வத்தை விட சிறந்தது. குலனுடைமையின் கற்பு சிறந்தன்று. குலனுடைமையின் கற்பு சிறந்தன்று. அதாவது உயர்குலத்தோர், ஓகேங்களா, நான் வந்து உயர்குலத்தவன் அப்படின்ற அந்த பெருமையை காட்டிலும் எது சிறந்தது? கற்பு உடையவர். ஓகேங்களா. நான் வந்து கற்பு உடையவர் அப்படின்ற அந்த பெருமை வந்து சிறந்தது. உயர்ந்த குலத்தோர் அப்படிங்கிறதாக வந்து ஒழுக்கம் கெட்டு போய் தெரியக்கூடாது. ஓகேங்களா. உயர்ந்த குலத்தவர் அப்படின்றது சிறந்தது தான். அதை விட சிறந்தது எது? கற்புடையவர், கல்வி உடையவர் என்னும் பெருமை சிறந்தது. கற்றலின் கற்றாரை வழிபடுதல் சிறந்தன்று. வழிபடுதல் அப்படின்னா என்ன? வழிபடுதல் அப்படின்னா போற்றி வணங்குறது. யாரை போற்றி வணங்கணும்? கற்றலின் கற்றாரை வழிபடுதல் சிறந்தன்று. ஓகேங்களா. ஒருவர் தாம் கற்பது போதாது, நான் மட்டும் கத்துக்கிட்டேன் அப்படின்றது மட்டுமே போதாது. ஓகேங்களா. நான் கல்வி கற்றவன், நான் வந்து எல்லாம் தெரிஞ்சவன் அப்படின்றது முக்கியம் கிடையாது, அது சிறந்தது. ஆனா அது மட்டும் போதாது. கற்றவர்களை கற்ற சான்றோர்களை போற்றி வழிபடுதல் அதை விட சிறந்தது. நீங்க என்னதான் படிச்சிருந்தாலும் படித்தறிந்த சான்றோர்களை, கல்வியில் மிகுந்த சான்றோர்களை போற்றி வணங்குதல் அதை விட சிறந்தது. செற்றாரை செறுத்தலில் தற்செய்கை சிறந்தன்று. செற்றாரை செறுத்தலில் தற்செய்கை சிறந்தன்று. பகைவரை தண்டித்தலை விட, செற்றார்னா யாரு? பகைவர். ஓகேங்களா. செறுத்தல்னா தண்டித்தல். ஓகேங்களா. சோ செற்றாரை செறுத்தலில் தற்செய்கை சிறந்தன்று. நம்மளுடைய பகைவரை தண்டித்தலை விட அவங்களை விட நான் இன்னும் மேல் மனிதன், என்ன சொல்றது, நான் வந்து உயர்ந்தவன் அப்படின்ற அந்த ஒரு இடத்துக்கு போயிடணும். ஓகேங்களா. அவரை விட வந்து நான் உயர்ந்தவன் அப்படின்ற நிலையை அடைகிறது தான் வந்து சிறந்தது. ஓகேங்களா. அவன்கிட்ட சண்டை போட்டுட்டு இருக்கிறதுலையோ, அவனை தண்டிக்கிறதுலையோ, அவனை பழி வாங்குறதுலையோ ஒரு பிரயோஜனம் இல்லை. ஓகேங்களா. பகைவரை தண்டித்தலை விட அவரிடம் தம்மை உயர்ந்தவராக்கி காட்டுதல் சிறந்தது. முன்பெருகளின் பின் சிறுகாமை சிறந்தன்று. முன்பெருகளின் பின் சிறுகாமை சிறந்தன்று. அதாவது முன்னால் ஆரவாரமாக வாழ்ந்துட்டு, அதாவது காசு இருக்கும்போது ரொம்ப தாம் தூமன்ட்டு வந்து செலவு பண்ணிட்டு பின்னால வந்து பணம் போனதுக்கு அப்புறம் வறுமையில வாழ்றதை விட, ஓகேங்களா, என்ன கையில இருக்கோ அதை வச்சுக்கிட்டு வந்து தன்னுடைய நிலைமை குறையாமல் வாழ்வது
நிலைமை குறையாமல் எப்போதும் நிறைவுடன் வாழ்வது சிறந்தது. இப்ப என்கிட்ட காசு இருக்குன்ட்டு நான் எல்லாம் தாம் தூமும் செலவு பண்ணிட்டு கடைசியில பின்னாடி ஒண்ணுமே இல்லாம வறுமையில் வாழ்வதற்கு எல்லா டைம் ஒரே மாதிரி இருக்கிற மாதிரி பின்னால் நம்ம நிலைமை எந்த வகையிலும் கேவலமா போயிடக்கூடாது, வறுமையில் வந்துடக்கூடாது. ஓகேங்களா? வறுமையில் வாழ்வது கேவலம் அல்ல, ஆனா தேவையில்லாத இது பண்ணிட்டு என்ன சொல்றது, கையில காசு இருக்கும்போது ஊதாரித்தனமா செலவு பண்ணிட்டு கடைசியில பின்னாடி அந்த காசையெல்லாம் இழந்து ஒண்ணும் இல்லாம நடுத்தருவல் நிற்கிறதுன்றது அது கேவலம் தான். ஓகேங்களா? அப்ப அது தப்பு யாரு? உங்களை மேலதான் தப்பு. ஓகேங்களா? அதனால பாத்தீங்கன்னா என்ன புத்திமதி சொல்றாங்க, முன்னாள் ஆரம்பம் கையில பணம் இருக்கும்போது ஆரவாரமா வாழ்ந்துட்டு பின்னாடி வளம் குன்றி போகும்போது உங்க கையில இருக்கிற பணமெல்லாம் போகும்போது அந்த நிலைமை குறையாமல் இருப்பதற்காக நிறைவுடன் கையில இருக்கிறது சேமிச்சு வச்சு நிறைவுடன் வாழ்வது சிறந்தது. அது ஒரே மாதிரி வாழ்க்கையை உங்க காலத்துக்கும் கொடுக்கும். ஓகேங்களா? கையில இருக்கும்போது ஒரு மாதிரி இல்லாத போது வறுமையிலும் இருக்க தேவையில்லை அப்படின்றது தான் இதுல சொல்லக்கூடிய கடைசி பாடல்ல சொல்லக்கூடிய அறிவுரை நமக்கு. ஓகேங்களா? ஸோ அவ்வளோதான், முடிஞ்சது. புக் பேக் கொஸ்டின் நம்ம பார்த்தலாம். ஓகேங்களா? ஸோ இது இந்த இதெல்லாம் பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி நான் உங்களுக்கு ஆசிரியர் குறிப்பில் குறிப்பில் சொன்ன விஷயங்கள் தான் அங்கே இருக்கும். ஓகேங்களா? புறவணக்கள் பார்த்துடலாம். முதுமொழி காஞ்சி என்பது காஞ்சி திணையின் துறைகளில் ஒன்று. முதுமொழி காஞ்சியின் ஆசிரியர் மதுரை கூடலூர் கிழார். இளமையை காட்டிலும் எது சிறந்தது? நோயற்ற வாழ்வே சிறந்தது. முதுமொழி காஞ்சி டேஸ் என வழங்கப்பெறும். முதுமொழி காஞ்சி அறவுரை கோவை என வழங்கப்பெறும். கற்றலை விடவும் சிறந்தது எது? கற்றலை விடவும் சிறந்தது ஒழுக்கத்துடன் இருப்பது. ஒழுக்கமுடமே தான் கற்றலை விடவும் சிறந்தது. பிரித்து எழுதுக. மக்கட்கெல்லாம், மக்கள் எல்லாம், மக்கள் கூட்டல் எல்லாம். பிணியின்மை, பிணி கூட்டல் இன்மை. குலனுடைமை, குலன் கூட்டல் உடைமை. ஓகேங்களா? ஸோ அவ்வளோதான். இதில் பார்த்தீங்க அப்படின்னா டிஎன்பிஎஸ்சி சார்பாக கேட்கக்கூடிய கேள்விகள் என்னன்னு பார்த்தீங்க அப்படின்னா, முதுமொழி காஞ்சியின் வேறு பெயர்கள் என்ன? முதுமொழி காஞ்சியின் வேறு பெயர்கள் என்ன? அறவுரை கோவை. அறவுரை கோவை என அழைக்கப்படும் நூல் முதுமொழி காஞ்சி. இந்த நூலில் எத்தனை அதிகாரம் இருக்கு? முதுமொழி காஞ்சியில் இருக்கக்கூடிய அதிகாரங்களின் எண்ணிக்கை எவ்வளவு? 10. ஓகேங்களா? அதே மாதிரி பார்த்தீங்க அப்படின்னா இன்னொரு விஷயம் நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. உங்களுக்கு பார்த்தீங்கன்னா இன்கேஸ் காதலில் சிறந்தன்று கண்ணஞ்சப்படுதல், மேதையில் சிறந்தன்று கற்றது மரவம், இந்த மாதிரி ஒரு அடிகள் கொடுத்துட்டு இது என்ன நூல்னு கேட்டாங்கன்னு வைங்களேன், இத்தனையும் படிச்சுங்க. 10 பாடல்கள் தான் இருக்கு. ஸோ படிச்சு மனப்பாடம் பண்ணிக்கோங்க. இல்லை எனக்கு மறந்துருச்சு அப்படின்னா கூட ஒன்றும் பிரச்சனை இல்லை. இந்த சிறந்தன்றுன்ற வார்த்தை உங்களுக்கு இந்த 10 பாடல்களையுமே இருக்கும். ஓகேங்களா? இந்த சிறந்தன்று அப்படின்னு வந்ததுனாவே பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு அது முதுமொழி காஞ்சி தான். இதான் ஞாபகம் வச்சுக்கங்க, போதுமானது. ஓகேங்களா? அந்த 10 பாடல்களையும் படிக்க முடியல, ஞாபகம் வச்சுக்க முடியல அப்படின்னாலும் இந்த சிறந்தன்றுன்ற வார்த்தையை மட்டும் ஞாபகம் வச்சுக்கங்க. ஒவ்வொரு அடியிலையும் இந்த சிறந்தன்றுன்ற வரிகள் வரும். ஓகேங்களா? அதை வச்சு இதை நம்ம முதுமொழி காஞ்சி அப்படின்றத புரிஞ்சுக்கலாம். ஆன்சர், கரெக்டான ஆன்சர் நம்ம பண்ணிக்கலாம். ஓகேங்களா? ஸோ ஆர்கழி உலகத்து மக்கட்கெல்லாம். ஓகேங்களா? இந்த செயல் பகுதியை பார்த்தீங்கன்னா இந்த செயலோட முதல் பாடல் அடிகளையும் கேட்குறாங்க. டிஎன்பிஎஸ்சியில் பார்த்தீங்கன்னா ஆர்கழி உலகத்து மக்கட்கெல்லாம் ஓதலில் சிறந்தன்று ஒழுக்கமுடைமை, இப்படியும் கேள்விகள் இருக்கு. ஓகேங்களா? ஸோ டைரக்டா மேதைகள் சிறந்தன்று கற்றது மறவாமை, இந்த அடிகள் இடம்பெறும் நூல் என்ன அப்படின்ற மாதிரியும் கேள்விகள் இருக்கு. ஓகேங்களா? நூலாசிரியரின் பெயர் நமக்கு தெரியும், மதுரை கூடலூர் கிழார். ஓகேங்களா? இன்னொரு மெயினான ஒரு விஷயம் என்னன்னு பார்த்தீங்க அப்படின்னா, இந்த 10 பாடல்களையும் நீங்க படிச்சு மனப்பாடம் பண்ணிக்கணும், அதோட பொருள் புரிஞ்சுக்கணும் நம்ம சொல்றதுக்கு காரணம் என்னன்னு பார்த்தீங்கன்னா அடிகள் பொறுத்துற மாதிரி கேள்விகள்ல வரும். ஓகேங்களா? அடிகள் பொறுத்துற மாதிரி கேள்விகள் வரும். இப்ப குலனுடைமையின் சிறந்தது அப்படின்னா இந்த பக்கம் கற்பு அப்படின்ற மாதிரி இருக்கும். ஓதலில் சிறந்தது ஒழுக்கம், அதாவது கற்றலில் சிறந்தது ஒழுக்கம். காதலில் சிறந்தது கண்ணஞ்சப்படுதல், மேதையில் சிறந்தது கற்றது மறவாமை. ஓகேங்களா? ஸோ இதை அப்படியே பிரிச்சுங்களேன். இது ஒரு பார்ட் கொஸ்டின், இது ஒரு பார்ட் கொஸ்டின், இதை பொறுத்துற மாதிரி. அப்ப நம்ம என்ன பண்ணணும், இந்த 10 கேள்விகளையுமே 10 பாடல்களையுமே நம்ம நல்லா தெரிஞ்சு வச்சுக்கணும். அதோட கருத்தையும் பொருளையும் நம்ம நல்லா புரிஞ்சு வச்சுக்கணும். ஓகேங்களா? முதுமொழி காஞ்சியின் குறியீடு.
முதுமொழி காஞ்சியை எப்படி குறியிடுறாங்க, நிலையாமை அப்படின்ற வார்த்தையில குறியிடுறாங்க. அதை நான் உங்களுக்கு முன்னாடியே சொல்லிட்டேன். ஓகேங்களா. இன்னொன்று ரொம்ப முக்கியமான விஷயம். ஓகேங்களா, கடைசி வரைக்கும் இந்த வீடியோவை பார்த்துட்டு இருக்கவங்களுக்கு இந்த விஷயம் வந்து உங்களுக்கு கண்டிப்பாக தெரிய போகுது. ஓகேங்களா. உலகம் உருண்டை வடிவமானது என கூறிய முதல் தமிழ் நூல். இந்த கேள்வி கேட்டாங்கன்னா கண்ணை மூடிட்டு முதுமொழி காஞ்சின்னு சொல்லுங்க. ஓகேங்களா. இந்த கேள்வி டிஎன்பிஎஸ்சியில் கேட்கப்பட்ட கேள்விதான். ஓகேங்களா. உலகம் உருண்டை வடிவமானது என கூறிய முதல் தமிழ் நூல் முதுமொழி காஞ்சி. ஓகேங்களா. ஓகே, ஸோ அவ்வளோதான். இதோட வந்து பார்த்தீங்கன்னா முதுமொழி காஞ்சி கிளாஸ் நம்ம முடிச்சிட்டோம். ஓகேங்களா. ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருந்துச்சு அப்படின்னா இந்த வீடியோ லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள். நம்ம சேனலுக்கு இது வரைக்கும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலாம் அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். மீண்டும் அடுத்த அறநூல்கள் பகுதியில் உங்களை மீட் பண்ணுறேன். தேங்க்யூ.